வாங்க டக்குன்னு கேக் ப்ரோவில் காலையிலே 9:30 மணிக்கு வந்து கேக் வாங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வண்டி விட போகிறேன். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பாதியில் நிறுத்துகிற மாதிரி இல்லை. போகலாமா? இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இம்மா நேரம் என்னை சுற்றி யாருமே இல்லை. ரஸ்னான்னு சொன்ன உடனே என்னை சுற்றி ஒரு 10 நிற்கிது பார்த்துக்குங்க. இங்கே தன்ஷி நிற்கிறா. வெயில் காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிச்சனில் நின்று சமைக்க கூட முடியல. எந்த அளவு வேர்த்து ஓடுதுன்னு பாருங்கள். எப்படியும் ஒரு 2 கிலோ கறியா? 3 கிலோவா? 3 கிலோ பார்த்தீங்கன்னா கறி எடுத்துருந்தாங்க. அதில் நம்ம 65 பாதி செஞ்சுருக்கோம். சிக்கன் பிரியாணி அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். இது வந்து 2.5 காப்பி செஞ்சுருக்கோம். ஸோ நானும் என் தங்கச்சியும் பாருங்கள் ஒரே மாதிரியாக இருப்போம். காலேஜில் கூட 2 பேரும் ஒரே மாதிரியாக தான் இருப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக காலையிலே ரெடியாக இருக்கேன். பசங்களை கூட கூட்டிகிட்டு தான் போக போகிறேன். அக்கா பொண்ணு ஸ்வேதாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஊருக்கு கிளம்பியிருக்கோம். வீட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் சிதம்பரம் போயிட்டு கேக் வாங்கிட்டு அங்கேருந்து தான் ஊருக்கு போக போகிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாட்டி ஊருக்கு தான் போகிறோம். எங்கள் அக்காவுக்கு இன்னைக்கு பர்த்டே. உங்கள் அக்காவா? எந்த அக்கா அது? அக்கான்னு சொல்லி இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். நீ ஸ்வேதா அக்கான்னு சொல்லி நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். எப்போ பாரு ஸ்வேதா தேங்கிற வார்டு எப்பயுமே தனிச்சு யூஸ் பண்ணுவான். இன்னைக்கு அக்கான்னு சொல்லியிருக்கா. மழை வந்தாலும் வரும். கிளம்பலாமா? வெளியில் ஒருத்தவன் கிளம்பிட்டு இருக்கான். தர்ஷனை கூட்டிக்கிட்டு அப்படியே போய் கேக் வாங்கிட்டு சிதம்பரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஊருக்கு போக வேண்டியதான். எங்கள் வீட்டுக்கு வர வேணும். போகலாமா? ஓகே ஓகே. இப்போ ஸ்வேதாக்கு பார்த்தீங்கன்னா கேக் வாங்கிட்டு இருக்கோம். 1 கிலோ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ப்ரோவில் வாங்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஏங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? தர்ஷன் சாப்பிட்டு தள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கோம். தர்ஷன் என்ன செஞ்சிட்ருக்கேன்? போதுண்டா, அதிகமாக குடிக்க மாட்டேன். ஸ்வேதாக்கு 1 kg கேக் வாங்கிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஊருக்கு தான் போக போகிறோம். சிதம்பரம் கேக் ப்ரோவில் தான் வாங்கியிருக்கேன். இங்கே 500 ரூபாய் 1 கிலோ ஃப்ளாக் ஃபாரஸ்ட் பாருங்க. ஸோ வாங்கியாச்சு கேக். வாங்க டக்குன்னு கேக் ப்ரோவில் காலையிலே 9:30 மணிக்கு வந்து கேக் வாங்கியாச்சு. கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம் நம்ம பாருங்க. கரெக்டாக வந்து பெரியபாடிக்கும் மஞ்சக்கொல்லைக்கும் நடுவில் இருக்கும். அங்கே எடுத்தது சிதம்பரத்தில் வண்டி எடுத்தது. அப்படியே வந்தாச்சு. இப்போ தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த மரத்தடியில் நிறுத்திருந்தான். இப்போ தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. எனக்கு இருக்கா தர்ஷன்? தண்ணியெல்லாம் குடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். ஏறுங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி போல் ஆகுது. 10:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நீ ஏறு. கேக் வாங்கிட்டு சிதம்பரத்தில் எடுத்தது வண்டி எங்கேயுமே நிறுத்தலை. இப்போது மஞ்சக்கொல்லைக்கும் சீயப்பாடிக்கும் இடையில நிறுத்தி தண்ணி குடிச்சிட்டு இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வண்டி விட போகிறேன். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பாதியில் நிறுத்துகிற மாதிரி இல்லை. போகலாமா? ஓகே, கிளம்புவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கத்தாடிக்கு வந்திருக்கோம். இல்லை என் பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க, பண்ணணும் டெக்கரேட்டிவ்லாம் எல்லாமே பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கர்ஸ், பூவு, அவுட்டு எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேட் பண்ணுற இடம் இதுதான். இன்னைக்கு ஸ்வேதா பிறந்த நாளுக்கு வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு பார்க்க சொல்லுவாங்க.
சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, ஒயிட் ரைஸ், ரசம், அடுத்து ஆம்லெட், இந்த மாதிரி கேசரி மெயின். நிறைய ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செய்ய போகிறாங்க. பாப்பா பர்த்டே ஸ்பெஷல் அதுவுமா இன்னைக்கு ஃபுல்லாகவே நான்வெஜ் தான். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பிரியாணிக்கு சரிங்களா, மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கிரேவிக்கு தனியாக கறி எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா போட்டு இப்போ ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ 3 ஐட்டங்க இருக்குது. இது வந்து சிக்கன் 65, இதுக்கும் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணிக்கு இப்போது தக்காளி கட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பாருங்கள் மெலிசாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இங்கே வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்கு? அது பிரியாணிக்கு நம்ம பத்தலை. ஓ, தக்காளி வந்து இப்போ கட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வெங்காயமும் எடுத்துருக்குறாங்க. பத்தாவதுக்காக எக்ஸ்ட்ரா இப்போ கட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ அரிசி? 2 கிலோ. இன்னைக்கு 2 கிலோ அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவி பாருங்கள் இப்போ வந்து கூட்டி வச்சாச்சு. ஸோ சூப்பராக பாருங்கள் சிக்கன் கிரேவி இந்த பக்கம் கூட்டி வச்சுருக்கோம். இந்த சைடில் சிக்கன் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கத்தாழிக்கு வந்தோமா, பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணேன். மசாலா வாங்கிட்டோம். 10 ரூபா கொடுத்தேன். அதில் 5 ரூபா கமிஷன் அடித்து ரசனா வாங்கிட்டு வந்தாலும் பார்த்தேன். நேற்று நான் ஒரு பாக்கெட் விராத்துலேயே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ நானே ஜில்லுன்னு 1 லிட்டரு ரசனா போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்ட்டு போட்டுட்ருக்கேன். என்னென்ன ஆட் பண்ணுறேன்? அதுலேயே லிக்விட் கொடுப்பாங்க, கலருக்கு, ஃபுட் கலரு. இது வந்து அந்த புளிப்பு உப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா, லெமனுக்கு பதிலாக அந்த உப்பு புளிப்பாக இருக்கும். வித்து சுகர் சால்ட்டு கொஞ்சம் போட்டுப்பேன். அந்த பாக்ஸில் இருந்தது தான் புளிப்பா? ஆமாம், இது வந்து கலருக்கு, இதுதான் அந்த டேஸ்ட்டுக்கு. இதோட ரேட்லாம் எவ்வளோ? இது வந்து 80 ரூபா சம்திங். எங்கே வாங்கினா எசன்ஸ் மார்க்லாம் வாங்க, விருதாச்சலம். வீட்லயே பாருங்க. ஆக்சுவலி எல்லா ரசனாவும் இதை வச்சு தானே போடுறாங்க கடையில். காமி அந்த பாக்ஸ். அந்த ரசனால ஒண்ணுமே இல்லை. குடிச்சு பார்த்தா எனக்கா மனசு கேட்கலாம் 5 ரூபா, அதுக்கு இதுவே ஒர்த்தாச்சு, நம்மளே போட்டு கொடுத்துருவோம் பிள்ளைங்களுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ நானே பாருங்க ஆரஞ்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வாட்ச் பண்ணுங்க. இம்மா நேரம் என்னை சுற்றி யாருமே இல்லை. ரஸ்னான்னு சொன்ன உடனே என்னை சுற்றி ஒரு 10 நிற்கிது பார்த்துக்குங்க. இங்கே தன்ஷி நிற்கிறா. ஸோ இதுதான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபா சம்திங். பாருங்கள் எம்ஆர்பி ரேட் வந்து 132 ரூபா போட்டிருக்கு. 80 ரூபா தான். இது ஆக்சுவலி எவ்வளோ மந்த் நம்ம யூஸ் பண்ணலாம்? 6 மந்த் கூட யூஸ் பண்ணலாம். 1 இயர்னு சொல்லியிருப்பாங்க, 12 மந்த் போட்டிருப்பாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணதை பொறுத்து 1 மாதத்துலேயே காலி ஆகிடும். போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ குடிச்சிக்கலாமா? ஏன் நீ ஐஸ் வாட்டர் ஜில்லுன்னு எடுத்து வச்சு அப்படியே போட்டு குடிக்கலாம். இதே பாரு, இப்போ தொட்டு பாரு கம்மி பாருங்க. இது என்ன வெள்ளை வெள்ளையமா இருக்குது? அது அந்த உப்பு மேலே லெமன் புளிப்புக்கு, அது பிரச்சனை இல்லை. அது வடிகட்டிக்கலாம், பட் அப்படியே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை. பாருங்க ரசனா ரெடி. குடிங்க எல்லாரும் குடிங்க. எல்லாருக்கும் தான். எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லுங்க எல்லாரும். சூப்பரா இருக்கா? பெரிய பிள்ளைக்கு பெரிய கிளாஸ். தன்ஷி குடிச்சு பார்த்து சொல்லு எப்படி இருக்கு. ஆக்சுவலி வடிகட்டுவாங்க அந்த வெள்ளம் இல்லாமல் இருக்கு. ஆனால் முன்னாடி வெள்ளம் இருக்காது. இல்லை இப்போ கலந்துருக்கு பாருங்க. அதுலேயே தெரியுது பாருங்க உப்புலையே. தெரியுதா? கம்மி பாக்கெட்டு கம்மி. ஆமாம் பாருங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ரசனா போட்டு குடிக்கிறவங்கன்னா இந்த பிராண்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கடையில் வாங்காமல் நம்மளே வீட்டில் போட்டு குடிக்கணுன்னா இந்த ஆரஞ்சு பார்த்துக்கோங்க. கேஸ் ரெடி பண்ணிட்டேன். இந்த கேசரியில் என்னென்ன சேர்த்துருக்கேன்? நான் சேர்ப்பாங்க நெய், முந்திரி பருப்பு, அப்புறம் திராட்சை. பாருங்கள் சூப்பராக பாருங்கள் அக்கா வந்து கேசரி செஞ்சுருக்குறாங்க. ஸோ இன்னொரு பிளேட் இருக்குது, 2 பிளேட் இருக்குது. பயங்கரமாக சுடுது. அடுத்து பாருங்க பிரியாணிக்கு வந்து தம் போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போது பிரியாணி வந்து தம்மில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 20 நிமிஷம் கிட்டத்தட்ட தம்மில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஓப்பன் பண்ணி. இப்போ வந்து 65 ஒரு யூனிட்டாக இப்போ போட்டுட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இது போட்டிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இன்னும் இவ்வளோக்கு இருக்குது போடணும். அப்படியே ஒரு யூனிட்டாக பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். பிரியாணி தம் அடிக்க போகிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் பிரியாணி. நல்லா வெந்திருக்கு. பீஸ் நிறையா இருக்காங்க அந்த டைம். லெக் பீஸு ஒரு லெக் பீஸ் நிறைய லெக் பீஸ் இருக்குது. கறி உடையுது.
நல்லா வெந்துருச்சுப்பா. அதனால தான். ஃபைனலாக ஒரு வழியாக சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. பேச பாருங்க. ஸோ வெயில் காலம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிச்சனில் நின்று சமைக்க கூட முடியல, எந்த அளவு வேர்த்து ஓடுதுன்னு பாருங்கள். ஸோ அடுத்து இப்போ வந்து 65 போட்டுட்ருக்கேன். ஸோ நான் அப்போயே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் யூனிட் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு. இப்போது ஒரு யூனிட்டாக பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். இன்னும் கிச்சன் ஒர்க்கு முடியல. அதுக்கப்புறம் மீன் வறுக்கணும். கிரேவி பண்ணியிருக்கோம், சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். அடுத்து இப்போ 65 போட்டுட்ருக்கோம். மீன் வறுக்க இன்னும் ஆரம்பிக்கல, மீன் குழம்பு வைக்கல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்லேயே இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி போல் ஆகிடுச்சு. அதுவும் மேலே பார்த்தீங்கன்னா சீட்டி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஓவர் ஹீட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கே சீட்டி பாருங்கள் கீழே இருக்குது. அப்போ நமக்கு அந்த அனல் பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு வந்துடும். பாருங்கள் ஒரு யூனிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 யூனிட் கிட்டத்தட்ட போட்டிருக்கேன். அடுத்து இந்த சைடில் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இவ்வளோக்கு பாருங்கள் 65 போட்டிருக்கேன். இந்த சைடில் பாருங்கள் எண்ணெயில் அப்படியே பார்த்தீங்கன்னா வெந்துட்டுருக்கு. லாஸ்ட் ஈடு இப்போ இன்னும் ஒரு ஈடு போட வேண்டியது இருக்குது. போட்டால் 65 போட வேண்டியது முடிஞ்சிடும். குக்கிங் வேலைலாம் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பாருங்கள் 65 பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கோம். இது எப்படியும் ஒரு 2 கிலோ கறியா? 3 கிலோவா? 3 கிலோ பார்த்தீங்கன்னா கறி எடுத்துருந்தாங்க. அதில் நம்ம 65 பாதி செஞ்சுருக்கோம். சிக்கன் பிரியாணி அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். இது வந்து 2.5 காப்பி செஞ்சுருக்கோம். சிக்கன் வச்சு கிரேவி செஞ்சுருக்கோம் பாருங்கள். சூப்பராக அக்கா தான் செஞ்சுருந்தாங்க. எல்லாமே நான் 65 மட்டும்தான் போட்டேன். அக்கா பிரியாணி செஞ்சுருந்தாங்க, சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தாங்க. வெங்காயம், கொத்தமல்லி, கேரட்லாம் போட்டு தயிர் ஊற்றி தயிர் பச்சடி செஞ்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இன்றைக்கி வீட்டில் செஞ்சுருக்கோம். மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் வறுக்கல, மீன் குழம்பு வைக்கல, மற்றது எல்லாமே சமைச்சாச்சு. அம்மா வீட்டில் இப்போ என்ன நான் சமைச்சிருந்தேன்னு காமிச்சிருப்பேன். 3 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து 65 பிரியாணி, சிக்கன் கிரேவி 3மே சமைச்சாச்சு. இப்போ அம்மா வீட்டில் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் வந்து என் கையில் வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். சரி யார் யார் நிற்கிறாங்க, எப்போ எடுத்த ஃபோட்டோன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பாருங்கள், அப்பா நிற்கிறாங்க. அப்பா கையில் இருக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அக்கா. நாங்கள் மொத்தம் 5 பேர். இதில் வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு. 2.5 வயசில் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கா தான் வீட்டுக்கு பெரிய பொண்ணு. அதுக்கப்புறம் தான் சசிரேகா. ஸோ இவங்க தான் எங்கள் வீட்டுக்கு பெரிய பொண்ணு. இவங்க 2.5 வயசுலேயே இறந்துட்டாங்க. இவங்க பேர் சசிகலா. அப்புறம் நம்ம அக்காவை பாருங்கள், சசிரேகாவை பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோ. அவங்களுக்கு எப்படியும் ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நிற்கிறவர் என்னுடைய தாய் மாமா, பேர் வந்து மென்ஷிப்பு. அவருக்கு வந்து பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டார், அம்மாவுடைய தம்பி. அடுத்து பாட்டி, அம்மாவுடைய அம்மா பாருங்கள் உட்காந்துருக்காங்க பாருங்கள் சேரில். அவங்க வந்து அம்மாவுடைய அம்மா. பக்கத்தில் நிற்கிறவங்க பெருமா, அம்மாவுடைய அக்கா. ஒரு வீடியோஸில் கூட காமிச்சிருப்பேன், என்னுடைய பெருமாவை காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாக காமிச்சிட்ருக்கேன். அடுத்த ஃபோட்டோ பாருங்கள், என்னுடைய சித்தி, அம்மாவுடைய தங்கச்சி. ஃபஸ்ட்டு இங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா கஜா. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எனக்கு வருஷம் வைக்கலாம் வந்திருப்பான். ஸோ கஜா நிற்கிறான். மடியில் வந்து சின்னவன் கலைமண்ணை வந்து உட்காந்துருக்கான். எங்கள் சித்திக்கு 2 பையன், உங்களுக்கு தெரியும். சிண்டு. கஜா பார்த்தீங்கன்னா சிண்டு போட்டிருக்கான். இவன் வந்து தலையில் ஒரு சிண்டு போட்டு பூ வச்சுருக்கான். சின்ன வயசு ஃபோட்டோ, பசங்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருந்துச்சு. சித்தி, என்னுடைய 2 பிரதர்ஸ், உங்களுக்கு தெரியும் யாருன்னு, கஜா, கலைமன்னன். அடுத்து பாருங்கள், இந்த ஃபோட்டோ வந்து அம்மா நிற்கிறாங்க. தங்கச்சி ஃபஸ்ட்டு நிற்கிறது என்னோடய தங்கச்சி, செகண்டாக நிற்கிறது நான். எங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ பாருங்கள். அம்மா வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அப்போது. நாங்கள் வந்து 2nd, 1st ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப ஒரு 1வது படிக்கும்போதா, நாங்கள் 1வது 2வது படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. பின்னாடி வந்து ஒரு நார்த்த மரம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த மரம் இப்போ கிடையாது, அந்த வீடு இருக்குது, ஆனால் மரம் கிடையாது. அங்கே நின்று எடுத்து அப்பாவுக்கு ஃபாரினுக்கு அனுப்புனதாம்மா. அப்பாவுக்கு ஃபாரினுக்கு அனுப்புறதுக்காக இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோட்டோலாம் எங்கே இருந்துச்சுன்னே தெரியல, அக்கா தான் பத்திரமா வச்சுருந்தாங்களாம். இப்போ உங்களுக்கு ஓரளவு காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய ஃபோட்டோ இருக்குது, சின்ன வயசு ஃபோட்டோலாம். அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அக்கா தான் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருந்தாங்க, அது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
சின்ன வயசுலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானும் என் தங்கச்சியும் ஒரே மாதிரியாக தான் இருப்போம். ஃபேஸே பாருங்கள் உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் வந்து நீங்கள் ட்வின் சேனல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஃபோட்டோவும் உங்களுக்கு வந்து இப்போது காமிச்சாச்சு. இவ்வளோதான். எத்தனை ஃபோட்டோ பார்ப்போமா? மொத்தம் 5 ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். இல்லை ஹைலைட் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா இருக்காங்க பாருங்கள். 2 சிண்டு போட்டிருக்காங்க பாருங்கள் சசி. ஸோ இந்த 5 ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதை எப்படியே எடுத்தாச்சு. 5 கிலோ பச்சை மிளகா வாங்கிட்டு வந்து மோர் மிளகா போட்டுட்ருக்கோம். இது வந்து காரம் அதிகம், அதனால நான் சேஃப்டிக்கு க்ளவுஸ் போட்டிருக்கேன். எங்கள் அம்மா போடல. எப்படி கீறுறாங்க பாருங்க. ஒரு கத்தியை வச்சு இப்படி கீனி அந்த மாதிரி இங்கே ஒரு வாளி நிறையா போட்டிருக்காங்க. இது கிலோ எவ்வளோ, எத்தனை கிலோ இருக்குது, எத்தனை கிலோவுக்கு எவ்வளோ தயிர் ஆட் பண்ண போகிறீங்க? கிலோ 40 ரூபா. தயிர் இன்னும் ஆட் பண்ணலை. ஆனால் தயிர் வந்து 5 கிலோவுக்கு 3 கிலோ 3 கிலோவாவது ஊற்றணும். ஊற்றி நல்லா குலுக்கி. இங்கே எத்தனை கிலோ இருக்குது? 2-3 நாள் மெல்ட் பண்ணணும். அது 1.5 லிட்டர் வருது. பத்தாது. அதான் இன்னும் 1.5 லிட்டர் ஊற்றிக்கிறேன். வேணும். அதாவது பாதிக்கு பாதி தயிர் தேவை. காலையில் ஊற்றி அப்போதான் இதோட இது வந்து உள்ளே போயிட்டு உப்பு தயிர் எல்லாம் மெல்ட் ஆகி அது 3 நாள் இல்லை 5 நாள் இதுலேயே கலக்கி வச்சு 3 நாள் தான். 3 நாள் தான். இது 3ஆம் நாள் எடுத்து வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு அப்புறமா இதை எடுத்து சோர் மிளகாக்கு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தயிர் ஊற்றி பிடிக்கும். உப்பு போடும்போது காமிக்கிறேன். இந்த வத்தல்லாம் போடுவீங்களா? அதெல்லாம் போடலையா? இப்போ இது ஃபஸ்ட்டு, அது அடுத்து அது வந்து போடுங்களா, வாங்கலாம் நீங்கள். அது போடணுன்னா ஆல்ரெடி சும்மா கடையில் வாங்குற அப்பளம் வத்தைக்கே எண்ணெய் பற்ற மாட்டேங்குது. இதை வறுத்து கொண்டு இதை போட்டு கொண்டு போய் வச்சுக்கிட்டு இன்னும் நமக்கு எண்ணெய் பற்றாக்குறையாக இருக்கும். அதை சொல்லு. சரி, இப்போ மோர் மிளகா போட்டுட்ருக்காங்க. எனக்கு எண்ணெய் பறிச்சுட்டு வரணும். என்ன நடத்து வந்திருக்கான் தம்பி? ஊர்லேருந்து வந்திருக்கான். எண்ணெய் பறிச்சு நான் ஊருக்கு எண்ணெய் எடுத்துட்டு போகிறேன். என்ன இது சாக்குல? வாழைப்பழம், புளியாம்பழம். படுதாயா? இளநீ வேணும். இருந்தாலும் சொன்ன காலை வேலையே இல்லையா? ஏய் தூக்க முடியாதுடா. இரு அப்படியே தள்ளி விட்டுருக்கீல. விட்டுரு. இதில் என்ன இருக்கு? என்னமோ எடுத்துட்டு வந்திருக்கான். மல்லாட்டையா? என்னடா அது? புளியாம்பழம். புளியாம்பழம் சீசன் வந்தாலும் வந்தது. இங்கே புளியாம்பழம். படுதா எடுத்துட்டு போறோம். சுவேதா பர்த்டே கிளம்பலையா? இன்னும் கேக் வெட்டல, சாப்பிடல. இதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாவ், பூ வாழைப்பழம் ஒரு தாறு இருக்கு பாருங்க. இப்போ இது வெளியில் தூக்குவோம். மிளகா மேலே தயிர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, உப்பு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கடையில் வாங்குறது உலகத்து உப்பு குறுக்கு. வெயிட் பயங்கரமா இருக்கு. தூக்கி பாருங்க. வாவ், போதும். கை வைக்க கூடாதா? வீணா போகும்னு சொல்லுவாங்க. இப்போ மீன் பார்த்தீங்கன்னா வறுக்கலை. நான் வீட்டுக்கு கொஞ்சம் மீன் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு நாளைக்கு வறுத்துக்கலான்ட்டு இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். சிக்கன் 65 போட்டதுனால பசங்க எல்லாமே 65 சாப்பிட்றாங்க. அதனால் மீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வறுக்கலை. அம்மாவும் நாளைக்கு வறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பாதி மீன் இப்போ எடுத்து வச்சுக்கிறாங்க, நான் சிதம்பரம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. மீன் குழம்பு வைக்கிறதுக்காக தலையும் வாழும் பாருங்கள் இங்கே தனியாக இருக்குது. இப்போ இதை வந்து மீன் குழம்புல போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. இதுதான் கடைசியாக இப்போ நாங்கள் வந்து செய்கிறது, மீன் குழம்பு வைக்கிறது. இங்கே பாருங்கள், புளி கரைச்சி ஊற்றி மீன் குழம்பு கூட்டி வச்சுருக்குறாங்க. இது நல்லா கொதித்ததும் எடுத்து வச்சுருக்கிற தலையும் வாழையும் போட்டு மீன் குழம்பு வச்சுருவாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது என்ன மீனுமா? இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன். தலையும் வாழையும் போட்டு இப்போ குழம்புக்கு போட போகிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்கோம். குழம்பு வந்து கூட்டி வச்சுருக்காங்க. நல்லா கொதி வந்ததும் இப்போ இந்த மீனை போட்டு இறக்கிட வேண்டியதுதான்.